அனாமிகா, அனாமிகா, என்னத்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நீயும் விஜயும் தனியா பேசணும்னு வெளியில போனீங்கல, அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள ஒரு ரகசிய மீட்டிங்கே நடந்துருச்சு. என்ன சொல்றீங்க? அழகியே நான் வேண்டான்னு சொன்னா சுயநலவாதி, ஏத்துக்கிட்டா பொதுநலவாதியா? பரவாயில்ல, நான் சுயநலவாதியாவே இருந்துட்டு போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட மன நிம்மதியும் என் வாழ்க்கையும் தான் எனக்கு முக்கியம். இப்படி யாருன்னே தெரியாத குழந்தையெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அவ்வளவுதான், நான் இந்த வீட்டை உண்டல நாக்கிட்டு தான் இங்க இருந்து கிளம்புவேன். என்ன அனாமிகா நீ இப்படி எல்லாம் பேசுற? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு புரியுதா? நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த அழகிதான் இங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படிதான் அந்த குழந்தை எல்லாரையும் கைக்குள்ள போட்டுச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யார் வேணாலும் அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டா இருக்கலாம், ஆனா நிச்சயமா அவங்க நினைக்கிற மாதிரி அழகி இந்த வீட்ல இருக்கவே மாட்டா. நான் ஃபிக்ஸ் பண்ண டைம் ஃபிக்ஸ் பண்ணதுதான். அந்த டைம்க்குள்ள அழகிய விஜய வெளிய அனுப்புவான், அது எனக்கு தெரியும். ஒருவேளை விஜய் மாட்டேன்னு சொல்லிட்டானா? மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். அப்படி சொன்னா அழகிய எப்படி அனுப்பி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கிற? நல்ல வேளை, நான் கூட அழகி இங்கே தங்க வச்சிருவாங்களோ, அதனால பெரிய பிரச்சனையே வெடிச்சிருமோன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, நீயும் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுதான் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியுது. நீ சாதாரண ஆள் இல்லமா? சரி, நீ என்ன பண்ணி அந்த குழந்தைய எப்படி அனுப்புவ? எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. அழகி இருக்கட்டும்னு அடம் பிடிச்சா அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு பெரிய பிரம்மாஸ்திரமே என் கையில இருக்கு. கையில பிரம்மாஸ்திரம் இருக்கலாம், ஆனா அதை எய்ற வித்த எனக்கு மட்டும் தானே தெரியும். உன்னை என்னோட பெட் அனிமலா மாத்தி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது தெரியாம நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே இருக்க. உன்னோட கோவத்தை தனிய விடாம வச்சு இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை நான் செய்ய வேண்டியிருக்கு. செய்யறேன். இந்த கதையில் உங்களுக்கு மகாவை ரொம்ப பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.